கேட்டுனாப்பா. சீப்பா இது ஒண்ணும் கிலிட் இல்ல, தங்கம். தங்கமா? கவட்டுக்கடா. ஐயோ நீங்கெல்லாம் யாருக்கடா? இன்னும் ஆள கடமை. நாங்க உன்னை கடத்த போறோம். ஐயோ என்னெல்லாம் கடத்த கூடாது. யாராவது லவ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கடா. உன்னை லவ் பண்றதா? வரன்னு சொன்னா ஆள காணுமே. லவ் பண்றதுன்னா சீக்கிரம் லவ் பண்ணுங்கடா. இல்ல ஓடிடுவியா? விட மாட்டோம். என்ன அடிக்க? அண்ணா ஒதுங்க ஒதுங்க. ஏண்டா இன்னுமா அந்த ரவுடிசம் ஒடியல? டேய் எங்க அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன்டா. ஏண்டா நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் தெரிஞ்சவன படக்குன்னு கையவா பிடிக்க ஆரம்பிச்சேன். நீ சொன்ன சாயங்காலம் வந்து பாரு. கையெல்லாம் பிடிச்சா எனக்கு பிடிக்காது, என்ன கட்டி பிடிச்சா எனக்கு பிடிக்கும். ஆஹா இப்படி ஒரு குழந்தைத்தனம் உள்ள பொண்ணு தெரிஞ்சிருந்தா வீணா 50 ரூபா கொடுத்துருக்க மாட்டேனே. இப்படித்தான் ஒன்னே மிஸ் ஆயிருது. ஒண்ணு இல்ல இது வேற. வா உன்னை கொண்டு அம்மா வந்துடுறேன். இதானா? அடே அப்பா. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா வெளியா. மம்மி நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது 4 ரவுடி பசங்க இல்ல இந்த சினிமால வர்ற மாதிரியே குதிச்சு ஆடி வந்து என் கையை பிடிச்சி எழுதிட்டாங்க மம்மி. இல்ல அப்போ இந்த மாமா தான் என்ன காப்பாத்தினாரு. மாமாவா? அடடே நம்ம குரங்கு தம்பி. குரங்கு தம்பியா? என்ன தம்பி இதெல்லாம்? இப்படி எல்லாம் நடக்கணும் உங்களுக்கு எப்படி தம்பி தெரியும்? எப்படி தெரியுமா? ஒரு நாளா 2 நாளா உங்க பொண்ணு எங்கெங்க போகுது எங்க வருது என்ன பண்ணுதுங்கிறத 40 நாளா நாளா அலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நான் என்ன நினைச்சனோ அது அப்படியே இன்னைக்கு நடந்துச்சு. அடிச்சே மிதிச்சே ஓண்டாங்க. உடனே உங்க பொண்ணை காப்பாத்தி கூட்டி வந்துட்டேன். பத்திரமா பாத்துக்கங்க தம்பி. நீங்க சாதாரண வேலை இல்ல, வடி வேலை. சாட்சாத் அந்த முருகனே உங்க ரூபத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்தி இருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நான் வரட்டுங்களா? நீங்க உள்ள வாங்க. மாமா ஒரே ஒரு முத்தா. முத்தமா? பணத்தோட அருமை உனக்கு தெரிஞ்சிருந்தா அவளை லவ் பண்ண விட்டுருக்க மாட்டேன். நான் லட்சமா செலவுக்கு கொடுத்தேன். அந்த திமிரு தெனவுட்டு உன்னை தூங்க வச்சிருச்சு. அவளை லவ் பண்ண சொல்லிடுச்சு. என்ன சொல்ற சேட்டு? இன்னொத்த சொல்றது, திவ்யாவை காலேஜுக்கு அமிச்சியா இல்ல காதல் பண்ண அமிச்சியா? கொஞ்சம் விவரமா தான் சொல்லு சேட்டு. திவ்யாவை நடிகையாக்கி கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு நீ ஆசை காட்டினேன். நானும் அதை மயங்கி கொட்டி கொடுத்தேன். ஆமா. என்னடா ஆமா? நடிக்கும் போல படிக்கும் போல காதல் பண்ண போறாடா காதல். நிச்சயம் இருக்காது சேட்டு. என்ன நிச்சயம் இருக்காது? என் கண்ணு முன்னாலே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாடா. தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டிலே குடியிருக்கிற தமிழ் ஸ்டேட்டா நான். எனக்கு கொடுக்கவும் தெரியும் வாங்கவும் தெரியும். பி கேர்ஃபுல். ஒரு 2 லட்சம் ரூபாய் அமுக்கலான்னு வந்தேன். இந்த முண்டா இப்படி பண்ணிட்டாளே. அறிவு கெட்ட பையன். நம்ம திவ்யாவை பத்தி தப்பா பேசுறான். யார் அவன்? என்ன சொன்னா? அந்த சேட்டு மாக்கான் தான் நம்ம திவ்யாவையும் அன்னைக்கு நம்மகிட்ட உதவாங்க அந்த பயலையும் சேர்த்து பார்த்தானா. படிப்பு படிப்புன்னு உயிரை விடுறவன் அவ போய் கண்ட நாய் பின்னாடி சுத்தி வரல. நம்ம திவ்யா தான் போன வாரம் அவனை புரட்டு எடுக்க சொன்னான். திவ்யா நான் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழக்க மாட்டேம்மா, இவ்வளவு போய் படிமா படிமா படிமா. ஏக்கா நம்ம சொர்க்கத்துல வீடு கட்டி சொகத்தை அனுபவிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். இவன் சோத்துக்கே வழி இல்லாம பண்ணிடுவா போல இருக்கு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? எனக்கு நல்லா புரியுது. நம்ம ராணி. ராணி என்னாச்சு உனக்கு? அசத்திரியம்மா. ராணி எனக்கு உறக்கம் போய் 5 திவசம் ஆயிட்டு. ஆமா அப்படியே கலவர செஞ்சிருச்சு. காலத்து தள்ளு. போய் சேர எடுத்துட்டு வாடா. ஏமா ராணி போன இடத்துல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கொஞ்சம் விளாடியா சொல்லு கேட்பான். ஒண்ணும் இல்ல, ஒரு கம்பெனில ஷூட்டிங் பண்ணிட்டேன். உட்காந்து சொல்லு. அப்புறம் ஹீரோயினை கற்பனையில வர வச்சாரு. ஆனா ஏன் கற்பனையில எந்த ஹீரோ வந்தார் தெரியுமா? இப்படி மாத்தி மாத்தி வரவழைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, முடிவு என்ன? இது என்ன புது பழக்கம்? அது நம்ம பார்ட்னர் கூட சேர்ந்து அதே மாதிரி ஆயி போச்சு. கால கீழ வச்சுட்டு உட்காருங்க. கண்ணே நம்ம ஹிஸ்டரிய பாத்தியா? பார்த்தேன் சிரித்தேன்
பக்கத்தில் வர துடித்தேன் உன்னை தேன் என நான் நினைத்தேன். சும்மா பாட்டு பாடிட்டே இருந்தா எப்படி? பக்கத்துல உட்கார்ந்தாமா கண்ணத்துல பச்சக்குன்னு ஒரு முத்தாகுத்தமான்னு இல்லாம கொட்டாமா அதை விட எனக்கு வேற வேற என்ன கத்திரிக்கோள் சத்தம் கேக்குது? பார்க்கல செடி வெட்டுற சத்தம், வேற ஒண்ணும் இல்ல. நீ முத்தா கொடு. ஓ அதான பார்த்தேன். மறுபடியும் அதே சத்தம், வேற வேலையே இல்லையா? கத்திரிக்கு முத்தத்துக்கு ஒத்து வராது. இப்படி செஞ்சா என்ன? எப்படி செஞ்சா? நீ வேணா என் மடியில படுத்துக்க. பாட போறீங்களா? ஏன் பாடின உனக்கு என்ன? பாடுறம்பீங்க, ஆடுறம்பீங்க, ஓடுறம்பீங்க, புதுசு புதுசா செடியெல்லாம் நட்டு வச்சிருக்கேன், மிதிச்சு நாசம் பண்ணிடாதீங்க சார். நீங்க பாடுன்னு ஆசைப்பட்டா ரொம்ப நாள் ஒரு செடி வளராமே இருக்கு, அங்க போய் பாடுங்க. சங்கீதம் பாடுனா செடி வளரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. போங்க சார் போங்க, அங்க போய் பாடுங்க. ஓ மூஞ்சி முகரையும் பாரு, காதல வளர்க்கறதுக்கு நாய் படாத பாடு படுக்கிறதுக்கு செடியை வளர்க்கலாம். போயா கண்ணே, இப்படி குறுக்க வந்துட்டானே, எங்க போறது? கம்மாங்கரைக்கு போலாம். கம்மாய்க்கு காதலிக்க போவாங்க, கக்கசுக்குள்ள போவாங்க. வா வேற எங்கயாவது போவோம். தூக்கிட்டு போ. அதோ அந்த மலை உச்சிதான் சூசைட் பாயிண்ட். ஊட்டி ரொம்ப குளிருது. வா வா, இப்படியே போனா சூடாயிரும். எங்க நம்ம போட்டிங் போலாங்க. என்னடி இங்க நின்னுட்ட? நான் குதிரை சவாரி செய்யணும், நீங்க போட்டிங் போங்க. இந்த பாரு, குதிரை சவாரிலாம் ஒண்ணு வேண்டாம், பேசாம போட்டிங் போலாம் வா. ஏக்கா நீ சும்மா இருக்க மாட்டே. திவ்யா நீ குதிரை சவாரி போமா. மாமே நான் வாசி நிறைவேற்றி வைக்கிறேன். குதிரை வாங்க, கமா. என்ன சார் சவாரி போலாமா சார்? யோ குதிரை நல்லா ஓடுமா? ராஜா மாதிரி போகும் சார். அப்ப ராணி கேட்ட குதிரை தான். திவ்யா ஏறு ஏறு. யோ பொண்ணை பத்திரமா ஏத்திட்டு போய் பத்திரமா கொண்டு வா. அம்மா நான் சார் இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது? நம்ம குதிரை 100 அடி மேல போவோம் சார். சரியா, உன் குதிரைக்கு என்ன சர்வீஸ் தெரியணும்ல. போ திவ்யா. பாத்துமா பத்திரமா போ. போடா ராஜா, நாளைக்கு சினிமால இப்படித்தான் போனோம். திவ்யா திரும்பி வந்தவொடனே நம்ம போட்டிங் போலாம். என்னடா எவ்வளவு நேரம் ஆச்சு போய் பாரு, ஆளைய காணும். இதுதான் நான் குதிரை சவாரிலாம் வேண்டான்னு சொன்னேன், நீதான் ரொம்ப செல்லம் கொடுக்குற. என்ன குதிரை மட்டும் வருது? சார் 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 ஏண்டா நாயே, எங்கடா திவ்யா? என் குதிரைக்கு பல வருஷ சர்வீஸ், 100 அடிக்கு மேல போனேன்னு சொன்னியாடா? அது வந்து எங்கடா போனா? சார் அந்த பொண்ணு ஒரு பைக்காரோட போயிடுச்சு சார். விட்டியாடா நாயே, உன்னை பத்திரமா கேட்க சொன்னேன். திட்டம் போட்டு தப்பிச்சு போயிருக்கா அவ. எங்க போயிருவா? Beautiful place. விஜய் ரொம்ப பசிக்குது விஜய், எங்கயாவது சாப்பிட இடம் பாருங்களேன். கொஞ்சம் பொறுத்துக்க, எங்கேயா கிடைக்குதான்னு பாப்போம். விஜய் அங்க பாருங்களேன் குடிசை, அங்க போய் ஏதாவது கேட்போமா? பாட்டி நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? நான் எதுவும் சமைக்கலப்பா, எல்லா சாமானும் வீட்டுக்குள்ள இருக்கு, நீங்களே சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. வா தூரம் கலப்போம். நல்ல பாட்டி. அடடே, இங்க பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கே. ஆமா, அதெல்லாம் அடிச்சு சாப்பிடறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும். அங்க பார் கண்டாங்கி சேலை எடுத்து கட்டிக்க. இங்க பார் காய்கறி, சீக்கிரம் சமைக்க ஆரம்பி, பசிக்குது. என்னது? ஐயோ எனக்கு சமைக்க தெரியாதே. பின்ன என்ன தெரியும் உனக்கு? எனக்கு லவ் பண்ணதான் தெரியும். அம்மா நம்ம மோசமிட்டோம் அம்மா. என்னடா சொல்ற? பூ மாதிரி வளர்த்த நம்ம பொண்ணு அந்த குரங்கு பைய பார்க்ல வச்சு பிச்சை பிச்சை எடுத்துட்டு இருக்கானே. புரியும்படியா சொல்ல. வாங்க தம்பி உட்காருங்க. என்னங்க தம்பி, இவன் என்னமோ உங்களை பத்தி குரங்கு பார்க்கு பூவுன்னு என்னென்னமோ சொல்றான், எனக்கு ஒண்ணுமே புரியல. இவனா? அதாவது என் நேரம் கவரிங் நகையை பத்த வச்சுட்டு இருக்கான்ல. ஆமா, அதான் அதோட சேர்ந்து இதையும் பத்த வச்சுதான் போட்டுருக்கு. சரி பரவாயில்ல, பத்திக்கிச்சு. நான் அன்னைக்கு சொல்லல உங்க பொண்ணு முன்னால சுத்துறதா என் வேலை என்ன? ஆமா, முழு நேரமும் உங்க பொண்ணு முன்னால சுத்துறதா இப்ப என் வேலை. சுத்துங்க, ஆனா ஊர் உலகம் என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? தப்பாதான் சொல்லும். அதுக்கு என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. ஒண்ணு செய்யுங்களே, இந்த வீட்டோட மாப்பிள்ளையா? வேணாம் சொல்லலையே, நான் வேணாம் சொல்லலையே. அத்த முழு நேரமும் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துக்கிறேன். தங்கமா போச்சு.
சேட்டு ஊரெல்லாம் ஒரே திருவிழா கோலம் தான். எங்க பார்த்தாலும் யார பார்த்தாலும் திவ்யா போட்டாவே பாத்துட்டு இருக்காங்க. உன் மூளைய தனி மூளை சேட்டு. உட்காரு. பரவாயில்ல, நீங்க பாருங்க. நரி மூளை சாப்பிடுறியோ? இவங்களும் திவ்யா போட்டோ பாத்துக்கிறாங்க. இவர் ஹிந்தி, நமஸ்தே ஜி. இவரு தமிழ், வணக்கம். இவர் கன்னடா, நமஸ்காரம். இவர் ஆந்திரா. நமஸ்காரம். இந்த 4 பேரும் திவ்யா கால் ஷீட் கேக்குறாங்க. முதல்ல யாருக்கு கால் ஷீட் கொடுக்கலாம் சொல்லு? முதல்ல இந்திக்கு தான். ஏன்டா அங்க ஒரு ரவுண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் இறக்குமதி பண்ணாதான் தமிழ்ல மவுஸ் கூடும். அப்புறம் தெலுங்கு, கன்னடம், மலையாளம். முதல்ல அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கு. பாயிண்ட் வந்து முதல்ல எல்லாத்திட்டையும் அட்வான்ஸ் அமுக்கு. அதை சேர்த்து பாத்துக்கிறான் போ. அதை தவிர வேற என்ன வேலை?